ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல் நான் ஸ்லீவ் லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது மெயின் மெட்டீரியலு. இது நம்ம ஃப்ளீட் பிடிக்கிறதுக்காக உள்ள கிளாத்து. இப்போது சிம்பிளான ஒரு டிசைன் பார்க்க போகிறோம் ஸ்லீவில். இப்போ இந்த லைனிங்கை இதில் வச்சு மடித்து திருப்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக, அதாவது இங்கேருந்து சென்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 2.7 இன்ச்சு அப்படியே வளைவாக கட் பண்ணிக்குவோம். இப்போ இது மெயின் கிளாத்து. நல்ல பக்கம் வச்சு மடித்து அப்படியே திருப்பிக்கலாம். இதை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் கீழேயும் மடிச்சடிக்கிறது. கட் பண்ணிக்கலாம். இங்கே சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் திருப்பும்போது நல்லா மடங்கும். இதை உள்ளே திருப்பி விட்டுக்குவோம். இந்த வளைவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்குவோம். அது மாதிரி கீழே சுற்றி லைனிங்கில் சுற்றி ஸ்டிச் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ மடிச்சு அடிச்சாச்சு. இதில் சின்ன சின்னதாக ஃப்ளீட் கொடுத்துக்கலாம். மேலே கொடுத்த மாதிரியே கீழேயும் நம்ம ஃப்ளீட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணணும். முடிஞ்சால் இதை ஒரு அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம இந்த இடத்துல இதை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுருவோம்.
இந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிக்கலாம். வந்து ஸ்லீவ் வந்து குட்டியான ஒரு சின்ன ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம லேஸ் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்டோன் வச்சு தைச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே ஏதாவது பைப்பிங் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீட்டாக ரெடி ஆயிடுச்சு.